ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஜஸ் கணக்கு வந்து பார்க்கலாம். ஸோ டிஎன்பிசி ரிலேட்டடாக எப்படிலாம் கேட்பாங்க அது எல்லாத்தையுமே ஒரே வீடியோவிலேயே பார்த்து முடிச்சிடலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 மாடல் கிட்ட இருக்குது. ஃபுல்லாக வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த டாபிக் வந்து தரவாகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த மாடல் சம் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த மாதிரி ஏஜஸ் கணக்கு வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். எப்போவுமே அதில் வந்து ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம பிக் அவுட் பண்ணிட்டு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கணக்க பாருங்க. அருணின் தற்போதைய வயது அவனது தந்தையின் வயதில் பாதி. 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது அருணின் வயதை போல 3 மடங்கு. ஸோ இப்போ இந்த கணக்கை பார்த்தீங்க அப்படின்னா அதில் 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அருணின் தற்போதைய வயது. ஸோ எப்போவுமே இந்த ஏஜஸ் கணக்கில் தற்போதைய வயது, அதாவது தற்போதைய ப்ரெசன்ட் ஏஜை பற்றி ஏதாவது ஒரு ரிலேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கணும். ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தற்போதைய வயது தந்தையின் வயதில் பாதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அருண் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டேன். இங்கே வந்து ஃபாதர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெசன்ட் ஏஜ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, தற்போதைய வயது தற்போதைய அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்தாலே அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருணினுடைய தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து தந்தையின் வயது வந்து எக்ஸா இருந்துச்சு அப்படின்னா அருணனோட வயது என்னவா இருக்கும், x/2. ஸோ எப்போவுமே நம்ம ரேஷியோ ஃபார்மெட்ல இல்லாட்டினா எக்ஸ் ஃபார்மெட்ல தான் போடுவோம். ஸோ இப்போ இதெல்லாம் ரீட் பண்ணி பாருங்க. அருணினுடைய வயது தந்தையின் வயதில் பாதி. அப்போ தந்தையினுடைய வயது எக்ஸா இருந்துச்சு அப்படின்னா அருணுடைய வயது என்ன வருது, x/2. ஸோ இந்த பக்கம் நமக்கு by2 இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மறுபடியும் எழுதும் போது இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் வந்து 2x. ஸோ இதுக்கு வந்து அருணின் வயது தந்தையின் வயது பாதி அப்படின்னாலும் தந்தையின் வயது அருணின் வயதை போல 2 மடங்கு அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஸோ அதனால நம்மளுக்கு by2ல வந்துச்சு அப்படின்னா இதை நம்ம அப்படியே அந்த பக்கம் வந்து மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதுதான், எக்ஸ் 2x. இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 12 ஆண்டுகளுக்கு முன்பு. ஸோ அடுத்தால கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து முன்பு கொடுத்துருக்காங்களா பின்பு கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ முன்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதாவது மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளுடைய வயசு வந்து ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 20 இருந்துச்சுன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஏஜ் என்னவா இருக்கும், 15. அதே இது 5 ஆண்டுகளுக்கு பிறகு என்னவா இருக்கும், 25. ஸோ ப்ரீவியஸ் இயர், அதாவது நமக்கு பிஃபோர் ஏஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஆஃப்டர் ஏஜுக்கு ரிலேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிளஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க 12 ஆண்டுகளுக்கு முன்பு தான். ஸோ இப்போ அவங்களுடைய ப்ரெசன்ட் ஏஜ் எக்ஸா இருந்துச்சு அப்படின்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும், எக்ஸ் மைனஸ் 12. அதே மாதிரி தந்தையினுடைய வயது 2x இருக்குது. அப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ஏஜ் என்னவா இருக்கும், 2x மைனஸ் 12. ஸோ இப்போ இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, தந்தையின் வயது அருணின் வயதை போல 3 மடங்கு. ஸோ இப்போ நம்ம ஃபாதர் ஏஜ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு நடுவில் போட்டுக்கோங்க. தந்தையினுடைய வயது யாரை போல, அருணை போல 3 மடங்கு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டே நம்ம ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணா 3x மைனஸ் 36 ஈக்குவல் டு 2x மைனஸ் 12. ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் டேர்ம்லாம் ஒரு சைடு நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு குரூப் பண்ணலாம். ஸோ 2x இங்கே வந்துடும். அப்போ 3x மைனஸ் 2x ஈக்குவல் டு இங்கே வந்து 36 அங்கே போயிட்டுனா ப்ளஸ் 36 மைனஸ் 12. ஸோ இங்கே என்ன வரும், எக்ஸு இங்கே வந்து 24. ஸோ அப்போ இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 24ன்னு கிடச்சிருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோமோ அதில் தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இதில் தான் நம்ம எக்ஸ் மைனஸ் 12 போட்டிருக்கோம், 2x மைனஸ் 12ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அப்போ தந்தையினுடைய வயது நம்ம எதுவாக எடுக்கணும் அப்படின்னா 2x தான் எடுக்கணும். ஸோ தந்தையின் வயது அப்போ என்ன வரும், 2 × 24 அப்படின்னா 48 வயசு தான். ஸோ அடுத்த சம் போயிடலாம். ஸோ இந்த சம்ல பாருங்க, சரணின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல 6 மடங்கு. 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சம்ல போடும்போது தற்போதைய வயதை பத்தி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இதுல தற்போதைய அப்படிங்கிற வார்த்தை இல்லை. ஆனா பாருங்க, சரணின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல 6 மடங்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தற்போதைய வயது. முன்பு பின்பு தற்போதைய எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அதை நம்ம ப்ரெசென்ட் தான் எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா தற்போதைய வயது. அப்போ ஃபர்ஸ்ட் யாரு கொடுத்துருக்காங்க, சரணுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து சங்கருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து சரணின் வயது, சரண் தான் அப்பா. ஸோ எஃப்னு எடுத்துக்கலாம். இதை வந்து கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக சன் அப்படி போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எதை பற்றி கொடுத்துருக்காங்க, ப்ரெசன்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட்மெண்ட்
என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரணின் வயது தன் மகனின் சங்கரின் வயதை போல 6 மடங்கு. அப்போ சங்கருக்கு எக்ஸா இருந்துச்சுன்னா சரணுடைய வயசு என்ன வரும்? 6x. இப்போ வந்து அப்போ எக்ஸ் இங்க வந்து 6xன்னு போட்டாச்சா? இப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 4 வருடங்கள் கழித்து. ஸோ 4 வருடங்கள் கழித்து அப்ப 4 வருடங்களுக்கு பிறகு ஆஃப்டர் அதுதான் மீனிங். ஸோ 4 வருடங்களுக்கு அப்புறம் கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். பிஃபோர் அதாவது 4 வருடங்களுக்கு முன்புனா மைனஸ் பண்ணணும், பிறகு அதுக்கப்புறம் கழித்து அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ 4 வருஷங்களுக்கு அப்புறம் அவங்களோட ஏஜ் என்னவா மாறும்? 6x+4 மாறும். இவங்களோட ஏஜ் வந்து x+4 மாறும். ஸோ இது வந்து கண்டிஷன். இப்போ என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க? அவரின் வயது மகனின் வயதை போல 4 மடங்கு. ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறம் சரணுடைய வயது மகனின் வயதை போல எத்தனை மடங்கா? 4 மடங்கு. அப்ப என்ன அர்த்தம்? சரணின் வயது வந்து எதுக்கு ஈக்குவல்? 4 இன்ட்டு மகனின் வயதுக்கு ஈக்குவல். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இப்போ எப்படி எழுதலாம்? 6x+4 எழுதலாமா? இதை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணா 4x+16. அதுக்கப்புறம் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு நம்பர்லாம் ஒரு சைடு குரூப் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? 6x - 4x ஈக்குவல் டு இங்கே 16 - 4ன்னு வரும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2x இங்க வந்து 12. அப்ப எக்ஸோட வேல்யூ எத்தனை? 6. ஸோ நம்மளுக்கு இப்போ கேட்டிருக்குது என்ன கேட்டிருக்காங்கன்னா அவர்களின் தற்போதைய வயது. அப்ப 2 பேருடைய வயசுமே கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸும் 6x தான் வேணும். ஸோ அப்போ சரணோட வயது வந்து 6 வரும், ஏன்னா எக்ஸ் தானே. அப்போ தந்தையினுடைய வயது வந்து 6x அப்படிங்கிறதுனால 6 × 6 36. ஸோ இந்த மாதிரி தான் ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்த மாடல் வந்து என்னதுன்னா ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கணக்கை ரீட் பண்ணுங்க. 10 வருடங்களுக்கு முன்னால் ஏயின் வயது பியின் வயதில் பாதியாக இருந்தது. அவர்களின் தற்போதைய வயது விகிதம் 3:4 எனில் அவர்களின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்குல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நம்மளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கணும்? தற்போதைய பிரசன்ட் ஏஜை பத்தி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஸோ இப்போ இங்கே யாரை பத்தி பேசுறாங்க? ஏபி. ஸோ அப்படியே போட்டுக்கலாம். அப்போ அவங்களுடைய பிரசன்ட் ஏஜை வச்சு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுப்போம். அப்போ தற்போதைய வயது விகிதம் கொடுத்துருக்கிறதுனால 3, 4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ் சேர்க்கும்போது இவங்களுடைய வயசு 3x இருக்கும், இவங்களோட ஏஜ் வந்து 4x இருக்கும். நார்மலாக வந்து 3:4 தான் ரேஷியோ. நம்ம அதை நம்பரா மாற்றும் போது 3x 4xன்னு போடுறோம். நம்ம டைரக்டா நம்பராகவே எழுதுறோம். அப்ப ஏயோடைய தற்போதைய வயது 3x இருக்குது, பியோடைய தற்போதைய வயது எப்படி இருக்குது? 4xன்னு இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. 10 வருடங்களுக்கு முன்னால். ஸோ பிஃபோர் கொடுத்துருக்காங்க. அப்போ 10 years பிஃபோர் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்? முன்புனா கழிக்கணும். அப்போ இங்கே என்ன வரும்? 3x - 10. இவங்களுடைய வயசு எத்தனை? 4x - 10. இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஏயின் வயது பியின் வயதில் பாதி. அப்போ ஏயோடைய வயது எதுக்கு சமமா இருக்குது? பியின் வயதுல பாதிக்கு சமமா இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்டேட்மெண்டோட கண்டிஷனையும் போட்டாச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ இதை இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்ன வரும்? 6x - 20 = 4x - 10. ஸோ நம்பர்லாம் ஒரு சைடு, எக்ஸ்லாம் ஒரு சைடு நம்ம குரூப் பண்ணலாம். அப்போ இங்கே வந்து 6x - 4x வரும். அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 2x தான். இது +20 அங்கே போகும், -10 இருக்கிறதுனால 10 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ எத்தனை? 5. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? அவர்களின் தற்போதைய வயதுகளின் கூடுதல். ஸோ இப்போ இதில் வந்து தற்போதைய வயதுகளின் கூடுதல் என்ன வரும்? ஆக்சுவலாக இது ரெண்டுமே ஆட் பண்ணால் 7x தான் வரும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? 7x. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 5 இருந்துச்சுன்னா 7x வந்து என்ன வரும்? 35. அப்போ அவங்களுடைய வயதுகளின் கூடுதல் வந்து 35 தான். ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ரேஷியோ மாடல் பார்த்தோமா? இப்போ கணக்கில் பாருங்க 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ராகுலும் கார்த்திக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பிரசன்ட் ஏஜை பற்றி ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? தற்போதைய வயதை பற்றி கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ நம்ம அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அப்போ பிரசன்ட் ஏஜை பற்றி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ரேஷியோ வந்து 2, 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எடுப்போம்? 2x 1xனா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 30 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ ஆஃப்டர் 30 years. ஸோ ஆஃப்டர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். அப்போ 2x + 30. இவங்களுடைய ஏஜ் என்னவா மாறும்? x + 30 மாறும். இப்போ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? அவர்களுடைய வயது வந்து ஒரு விகிதம் அதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதையே நம்ம என்ன பண்ணலாம்? அவங்களுடைய வயது விகிதம் கண்டுபிடிக்கலாம். 30 வருஷத்துக்கு அப்புறம் ராகுலோட வயது 2x + 30, கார்த்திகோட வயது x + 30. இதை ரேஷியோல போட்டா நம்ம எப்படி போடுவோம்? ரெண்டுக்கும் நடுவில் இஷ்டு போட்டோம் அப்படின்னா அது ரேஷியோக்கு மாறிடும்.
அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வயது விகிதத்தோடைய மதிப்பு தான் 7:6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து பெர்சன்டேஜை பத்தி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் 2x நம்ம எழுதிட்டோம். அதுக்கப்புறம் 30 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய ஏஜோடைய விகிதம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 30 வருஷங்களுக்கு அப்புறம் அவங்களோட ஏஜ் நான் கண்டுபிடிச்சிட்டு அதை ரேஷியோவா நான் மாத்தினேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 7:6 கிடைக்கும். இதுதான் அந்த அர்த்தம். ஸோ இப்போ வந்து ரேஷியோ மாடல்ல இருக்குது அப்படின்னா இதை எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும், நடுவுல உள்ள 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். இது எப்படின்னா நம்மளுக்கு இந்த ரேஷியோ பார்க்கும்போது பார்ப்போம், A/B = C/D. அப்போ 2 விகிதங்கள் வந்து சமான விகிதங்கள் இல்லாட்டினா விகித சமம்ல இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் மல்டிப்ளை பண்றதும் நடுவுல உள்ள 2ஐயும் மல்டிப்ளை பண்றதும் சேமா இருக்கும். அப்போ A/D = B/C. அதே கான்செப்ட்ல தான் நம்ம இதை சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது நம்மளுக்கு 2x + 30, லாஸ்ட் எலமெண்ட் என்னது 6. ஸோ 6ன்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் நடுவுல உள்ள 2 என்ன வரும், 7 × x + 30. இப்போ இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 12x 180 = 7x + 210. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா 12x - 7x = 210 - 180. இப்போ ரெண்டுக்குள்ள சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும், 5x, இங்க வந்து 30. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, 6. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ராகுலோடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ராகுலோடைய தற்போதைய வயது நம்ம என்ன எடுத்திருக்கோம், 2xன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். எக்ஸோட வேல்யூ 6. அப்போ 2 × 6 தான் ராகுலோடைய வயது. ராகுலோடைய வயது எத்தனை, 12. ஸோ இதுவும் இதே மாடல்ல இன்னொரு சம் நம்ம சால்வ் பண்ணலாம். பாருங்க, சத்யா மற்றும் ஆனந்தின் தற்போதைய வயது விகிதங்கள் 5:4. அப்போ இங்க யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, சத்யாவுக்கும் ஆனந்த். ஸோ இப்போ இதில் வந்து பெர்சன்டேஜை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அதை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே நம்மளுக்கு தற்போதைய வயது தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும், இவங்களோட ஏஜ் வந்து 5x இருந்துச்சுன்னா இவங்களோட ஏஜ் வந்து 4x. அப்போ 5:4 அப்படிங்கிறதுனால நம்ம 5x 4xன்னு எடுத்துக்கிடுறோம். இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு பிறகு. ஸோ இப்போ 3 years வந்து ஆஃப்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிறகு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அப்போ ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 5x + 3 4x + 3. இப்போ மறுபடியும் என்ன கொடுத்துட்டாங்க, அவங்களுடைய வயது ஒரு ரேஷியோவா மாறுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம், ரேஷியோவா போட்டுட்டு அதோட வேல்யூவை ஈக்குவேட் பண்ணிடலாம், 11:9. இப்போ அடுத்தல நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்டே லாஸ்டே மல்டிப்ளை பண்ணணும், நடுவில் உள்ள 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படியே போட்டு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், 9 × 5x + 3 = 11 × 4x + 3. இதை மல்டிப்ளை பண்ணா 45x + 27 = 44x + 33. ஸோ இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டோம்னா 45x இருக்கு, இங்கே 44x இருக்கு. அப்புறம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன வரும், எக்ஸ். 33ல இருந்து 27 கழிச்சிட்டோம் அப்படின்னா 6. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 6. இப்போ 6. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆனந்தோடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 6 இருந்தா ஆனந்தோடைய தற்போதைய வயது எத்தனை, 4x தான். ஸோ 4 × 6 என்ன வரும், 24. ஸோ இந்த மாதிரி ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் பார்த்தது ஒரு 2 மாடல் பார்த்துட்டோம். ரேஷியோலயே 2 மாடல் பார்த்தோம். அதுக்கு முன்னாடியே 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா எப்படின்னு பார்த்தோம். அதுக்கு இது வரைக்கும் பார்த்ததுலலாம் நமக்கு தற்போதைய பிரசன்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு, அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கணக்கு பாருங்க, 10 வருடங்களுக்கு முன்பு தாயின் வயது அவள் மகளின் வயதை போல 4 மடங்கு, 10 வருடங்களுக்கு பிறகு தாயின் வயது மகளின் வயதை போல 2 மடங்கு எனில் மகளின் தற்போதைய வயது. இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்லயுமே நம்மளுக்கு தற்போதைய வயதை பத்தின எந்த ஒரு ரிலேஷனுமே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி கணக்கை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யாருக்கும் கொடுத்துருக்காங்க, மதருக்கும் டாக்டருக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ MD அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம இப்போ நமக்கு தற்போதைய வயதை பத்தி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல அப்படிங்கிறதுனால எதனாலும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஆனா இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் நம்ம எதை எடுத்து சால்வ் பண்றோமோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ 10 வருடங்களுக்கு முன்பு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாமா. இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா என்ன கண்டுபிடிக்கணும், ப்ரெசன்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃப்டர் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கணக்குல வந்து 3 இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ 10 வருடங்களுக்கு முன்பு அவங்க கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி 10 வருடங்களுக்கு பின்பும் அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு தேவையானது பெர்சன்டேஜ் தான் தேவை. ஸோ அதனால இந்த ஆர்டர்ல போட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 10 வருடங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய தாயின் வயது மகளின் வயதை போல 4 மடங்கு.
அப்ப மகளினுடைய வயது எக்ஸா இருந்துச்சுன்னா தாயோட வயது என்னவா இருக்கும் 4x இருக்கும். இதுதான். இது வந்து 10 வருடங்களுக்கு முன்பு. அப்போ 10 வருடங்களுக்கு முன்பு கொடுத்துட்டு அவங்களுடைய தற்போதைய வயது வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 10 வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 10 வருடங்களுக்கு முன்னாடி வந்து என்னுடைய வயசு வந்து 25 இருக்குது அப்படின்னா நம்ம 10 வருடங்களுக்கு பிறகுதான் ப்ரெசென்டே வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 10 வந்து ஆட் பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான் இங்க. அப்போ 10 வருடங்களுக்கு முன்னாடி 4x இருந்துச்சுன்னா இப்போ நம்மளுக்கு என்ன வரணும், 10 வருஷம் கூட்டணும். இப்போ ப்ரெசென்ட் ஏஜ் என்ன வருது, 4x + 10. அப்போ இவங்களுக்கு ப்ரெசென்ட் ஏஜ் என்ன வருது, x + 10. இப்போ பெர்சன்டேஜ்ல இருந்துதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃப்டர் ஏஜுக்கு வந்து ஆட் பண்ணுவோம். அப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ஏஜ் என்ன வரும், 4x + இது கூட 10 ஆட் பண்ணா 20. அப்போ இவங்களுடைய ஏஜ் என்ன வரும், x + 20. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க, 10 வருடங்களுக்கு முன்பு கொடுத்ததுனால x 4xன்னு எடுத்துக்கிடுறேன். அப்போ முன்புல இருந்து ப்ரெசென்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 10 வந்து ஆட் பண்ணணும். அதே இது பின்பு கொடுத்துட்டு அதுல இருந்து ப்ரெசென்ட் வேணும் அப்படின்னா நம்ம கழிக்கணும். சரியா? இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது வந்து இதுதான் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம எப்பவுமே x 4xலயே சப்ஸ்டியூட் பண்ணி பழகிருப்போம். அதனால நமக்கு ஆன்சரை கண்டுபிடிச்ச உடனே இதுலதான் சப்ஸ்டியூட் பண்றதுக்கு வரும். ஸோ அதனால இதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம இதுல வந்து என்ன செஞ்சுற மாதிரி இருக்கும், சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம கண்டிஷனுக்கு வரலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, x 4xனா அது மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டாச்சு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 10 வருடங்களுக்கு பிறகு 10 வருடங்களுக்கு பிறகு தாயோட வயது, தாயின் வயது மகளின் வயதை போல எத்தனை மடங்குன்னு கொடுத்துருக்காங்க, 2 மடங்கு. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? அப்போ 4x + 20 = 2x + 40. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்க 4x இருக்குது, இங்க 2x வரும்போது கழிச்சோம் அப்படின்னா 2x கிடைக்கும். 20 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகும். ஸோ 20. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, 10. அப்போ எக்ஸோட வேல்யூ 10 இருந்துச்சுன்னா இப்போ நம்மளுக்கு யாரு கேட்டிருக்காங்க, மகளின் தற்போதைய வயது. நம்ம ஆல்ரெடி பாக்ஸ் போட்டு வச்சுட்டோம் கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கிறதுக்காக. மகளோட வயதுல வந்து எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ பெர்சன்டேஜ் என்ன வரும், x + 10. அப்போ மகளினுடைய தற்போதைய வயது வந்து 20. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல், இது கன்ஃபியூஸ் ஆகுற மாடல். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுத்துருக்க 2 ஸ்டேட்மெண்ட்லுமே தற்போதைய அப்படிங்கிற வார்த்தை இல்லை. அதனால பிஃபோர் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், ப்ரெசென்ட்டுக்குன்னு ஒரு வேல்யூ போட்டு வைக்கிறோம். அப்பதான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கும் போது கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். ஸோ இதே மாடல்ல என்ன ஒரு சம் பார்க்கலாம். ஸோ பாருங்க, தந்தை மற்றும் வயதுகளின் கூடுதல் வந்து 56. 4 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயது மகனுடைய வயதை போல 3 மடங்கு எனில் தந்தையின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கணக்கு வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்ப்போம், தந்தைக்கும் மகனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் கூடுதல் 56ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ கண்டிஷன்ல வந்து தற்போதைய வயது இத்தனை மடங்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா என்ன கொடுத்துட்டாங்க, தற்போதைய வயதுக்கு எந்த ஒரு ரிலேஷனுமே கொடுக்கல, அவங்களுடைய வயதுகளின் கூடுதல் தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் அதை விட்டுட்டு இந்த இதை எடுத்துக்கிடுறேன், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிடுறேன். 4 வருடங்களுக்கு பிறகு. ஸோ அப்ப நம்ம இங்க என்ன எழுதணும், 4 வருடங்களுக்கு பிறகு. அப்ப ஆஃப்டர்னு எழுதி வச்சுக்கோங்க, 4 இயர்ஸ். அவங்களுடைய வயசு என்னவா இருக்குது, தந்தையின் வயது மகனின் வயதை போல 3 மடங்கு. அப்ப இவங்களுடைய வயசு 3x இருந்துச்சுன்னா இவங்களுடைய வயசு x இருக்கு. இது எப்போ, 4 வருடங்களுக்கு அப்போ. ஃபர்ஸ்ட் இந்த மடங்குன்னு கொடுத்துட்டாங்க. இப்ப நம்மளுக்கு இதுல ஃபர்ஸ்ட் கூடுதலும் மடங்கு கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எதை எடுக்கணும் அப்படின்னா மடங்கை எடுத்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இல்ல நம்ம 2 ஈக்குவேஷனை விட்டு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 4 வருடங்களுக்கு பிறகு அவங்களுடைய ரிலேஷன் இந்த ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1:3. அதாவது நம்ம மடங்கு அப்படிங்கிற வார்த்தையில எழுதியிருக்கோம். இப்ப இதுல இருந்து ப்ரெசென்ட் ஏஜ் வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃப்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ப்ரெசென்ட் வேணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். அப்போ 3x - 4 x மைனஸ், ஏன்னா 4 வருடங்களுக்கு அப்புறம் தான் என்னோட வயசு 3x கொடுத்துருக்காங்க. அப்போ 6 வருடங்களுக்கு பேக் போனாதான் நம்மளுக்கு ப்ரெசென்ட் வந்து கிடைக்கும். அதனால மைனஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல வந்து ப்ரெசென்ட் ஏஜ் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுன்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்ப நம்மளுக்கு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் கூடுதல். அப்ப இது என்ன வயது தான், ப்ரெசென்ட் ஏஜ்னுடைய கூடுதல் தான். இப்போ ப்ரெசென்ட் ஏஜ் நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 3x - 4. அப்போ இவங்களுடைய ஏஜ் வந்து x - 4. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 56. நமக்கு ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் கிடைச்சிரும். சரியா? பிறகு ஆட் பண்ணுங்க, 4x கிடைக்குமா, இதை வந்து ரெண்டையும் மைனஸ் ஆட் பண்ணா -8 = 56. அப்ப 4x = என்ன வரும், 56 + 8. இப்ப 4x = 64. அப்ப எக்ஸோட வேல்யூ வந்துச்சுன்னா 16. அப்ப எக்ஸுங்கிறது 16. இப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, தந்தையின் வயது. அப்ப தந்தையினுடைய தற்போதைய வயது. அப்ப நம்ம இந்த மாதிரி ஆஃப்டர்ல இருந்து ப்ரெசென்ட் சால்வ் பண்றோம் அப்படின்னா பாக்ஸ் போட்டு வச்சுட்டோம், நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. அப்ப தந்தையினுடைய தற்போதைய வயது எத்தனை, 3x - 4 தான்.
அப்போ 3 × 16 - 4. அப்போ 3 × 16னா 48 - 4. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது? 44 தான் தந்தையினுடைய வயது. அப்போ இந்த மாதிரி கூடுதலும் மடங்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதை தான் சப்ஸ்டிட் பண்ணணும்? மடங்கை தான் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஒரே லைன்ல வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ அடுத்த கொஸ்டினும் அதே மாதிரி ஒரு கூடுதல் கணக்கு தான் கொடுத்துருக்காங்க. தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் கூடுதல் 60 ஆண்டுகள். 6 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது. ஸோ இப்போ இதில் இந்த ரிலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மடங்கு இல்லைன்னா ரேஷியோ அப்படிங்கிறது வந்து பெர்சன்டேஜ் வச்சு கொடுக்கல. ஸோ கூடுதல் தான் பெர்சன்டேஜ் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் தான் எடுக்கணும்? மடங்கு தான் எடுக்கணும். ஸோ இப்போ யாருக்கும் யாருக்கும் கொடுத்துருக்காங்க? தந்தைக்கும் மகனுக்கும் கொடுத்துருக்காங்க, ஃபாதருக்கும் சனுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மடங்கை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 6 ஆண்டுகளுக்கு முன்பு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 6 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களுக்கு என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க? தந்தையின் வயது மகனின் வயதை போல 5 மடங்கு. அப்போ மகனின் வயது எக்ஸா இருந்துச்சுன்னா தந்தையினுடைய வயது 5 எக்ஸா இருக்கும். இது எப்போ? 6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பெர்சன்டேஜ் என்ன பண்ணணும்? 6 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து நம்ம முன்னாடி போறோம். அப்போ நமக்கு என்ன வரும்? பெர்சன்டேஜ் வந்து 5x + 6. இங்க வந்து என்ன வரும்? x + 6. ஸோ முன்னாடியில இருந்து நமக்கு ப்ரெசென்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். சரியா? பெர்சன்டேஜோடைய ரிலேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ண வேண்டிய இடம் இதுதான். 5x + 6 x + 6. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் கூடுதல் 60 ஆண்டுகள். அப்போ எந்த 2 வயசையும் கூட்டணும்? தற்போதைய வயது தான் கூட்டணும். இப்போ தற்போதைய வயது நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 5x + 6. இவங்களுடைய தற்போதைய வயது x + 6. இப்போ ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கணும்? 60 கிடைக்கணும். ஸோ இப்போ சால்வ் பண்ணலாமா? அப்போ 6x + 12 = 60. அப்போ 6x = என்ன கிடைக்கும்? 60 - 12. ஸோ 48. 8. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 8. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 6 ஆண்டுகளுக்கு பிறகு மகனின் வயது. அப்போ தற்போதைய வயது கூட கேட்கல. ஃபர்ஸ்ட் தற்போதைய வயதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? பிறகு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ தற்போதைய மகனினுடைய வயது என்ன வரும்? எக்ஸ் வந்து 8ஆ இருக்கு, 6. அப்போ 14 தான் தற்போதைய வயது. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? 6 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ தற்போது அவங்களுக்கு 14 வயசா இருந்தா 6 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வயசு என்னவா மாறும்? 20ஆ மாறும். ஸோ இந்த மாதிரி ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அருண் மற்றும் தீபக்கின் தற்போதைய வயது விகிதங்கள் 4:3. 6 ஆண்டுகளுக்கு பிறகு அருணின் வயது 26 ஆண்டுகள் எனில் தீபக்கின் தற்போதைய வயது. ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ யாருக்கு கொடுத்துருக்காங்க? அருணுக்கும் தீபக்குக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்ததே என்ன கொடுத்துட்டாங்க? ப்ரெசன்ட் ஏஜ் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம எதுவுமே தேட வேண்டாம். அப்போ இவங்களோட ஏஜ் வந்து 4x இருந்துச்சுன்னா இவங்களுடைய வயசு வந்து 3x இருக்குது. இப்போ ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? 6 ஆண்டுகளுக்கு பிறகு. ஸோ ஆஃப்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? 4x + 6 3x + 6. என்ன கொடுத்துட்டாங்கன்னா 6 வருஷத்துக்கு பிறகு அருணின் வயது 26 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அப்போ அது யாரோட வயசை கொடுத்துட்டாங்க? அருணோட வயசை கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட வேல்யூ தான் 26. அப்போ இதை மட்டும் நம்ம எடுத்து சால்வ் பண்ணாலே போதும். அப்போ 4x + 6 = 26. இப்போ 4x = என்ன வரும்? 20. இப்போ 4ஆல கேன்சல் பண்ணா 5. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? 5. யாரோட வயசு கேட்டிருக்காங்க? தீபக்கோட வயசு கேட்டிருக்காங்க. அப்போ தீபக்கோடைய தற்போதைய வயது என்னது? 3x தான். ஏன்னா அருணுடைய 6 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள வயசு தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இதுல வந்து நமக்கு கேட்டிருக்கிறது தற்போதைய வயது தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 × 5 என்ன வரும்? 15 தான் இதோட ஆன்சர். அப்போ நம்ம இதுக்கு எழுதிட்டோம் அப்படின்னா எது வேணுமோ அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டா கிடைச்சிரும். ஸோ அடுத்த சம் பாருங்க. ரீட்டாவின் 2 ஆண்டுகளுக்கு முன் உள்ள வயது புஷ்பாவின் தற்போதைய வயதில் 2 மடங்குக்கு சமம். அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் 2 எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்த மாடல்ல கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்டா திங்க் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ஆர்பின்னு எடுத்து சால்வ் பண்ணலாம். அப்போ ஈஸியா இருக்கும். இப்போ r - p ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன கொடுத்துருக்காங்க? 2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதுதான். இப்போ ரீட்டாவின் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ ஆறுங்கிறது பெர்சன்டேஜ், பிங்கிறதும் பெர்சன்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ரீட்டாவின் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள வயசுனா 2 வயசா கம்மி பண்ணும். அப்போ r - 2 அப்படிங்கிறது புஷ்பாவுடைய தற்போதைய வயது என்னதான்? p தான். அதுல எத்தனை மடங்கு? 2 மடங்குக்கு சமம். ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். நம்ம எக்ஸ் மாடல் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நம்ம அப்படியே டைரக்டா எடுத்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. அது முன்பா பின்பா எதுவுமே கொடுக்கல. அப்புறம் பெர்சன்டேஜ் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அவர்களின் வயது வித்தியாசம் r - p = 2ன்னு எடுத்துக்கலாம்.
நமக்கு இதுல யாரு பெரியவங்க யார் சின்னவங்கன்னு தெரியாது. அதான் மைனஸ் பிளஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து இக்னோர் பண்ணிக்கலாம், அதனால அது பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா ஆர் மைனஸ் பி ஈக்குவல் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, ரீட்டாவினுடைய 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்ப ரீட்டாவுடைய வயசு 6ஆ இருந்துச்சுன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வயசு என்னவா இருக்கும், R - 2ஆ இருக்கும். அவங்களுடைய வயசு எப்படி இருக்குது, புஷ்பாவுடைய தற்போதைய வயது 2 மடங்குக்கு சமமா இருக்குது. அப்போ R - 2 ஈக்குவல் டு 2P தான் கண்டிஷன். ஸோ இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம், 2 ஈக்குவேஷனுமே சால்வ் பண்ணலாம். அதுக்கு பதிலாக என்ன பண்றேன், இதுல இருந்து R ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் 2 + P. இது அப்படியே நம்ம இந்த இதுல ஆரோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன கிடைக்கும், 2 + P - 2 ஈக்குவல் டு இப்போ 2P ஈக்குவல் டு Pன்னு கிடைக்குது. Pயோட வேல்யூ 1. புஷ்பாவோடைய வயது என்னது, தற்போதைய வயது தான் கேட்டிருக்காங்க. அப்போ Pயோட வேல்யூ வந்து 1ஆ இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஆரோட வேல்யூ வேணும். இப்போ எந்த ஈக்குவேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ ஆரோட வயது இதை எடுத்துக்கலாமா, இப்போ R ஈக்குவல் என்ன வரும், 2 + P தான் 3. ஸோ இந்த மாதிரி ஈஸியா வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்த மாடல் வந்து ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, மடங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு, ரேஷியோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு. ஸோ இப்போ பார்க்க போற மாடல் வந்து என்னதுன்னா சராசரி. நம்ம ஆவரேஜ் சம்ல பார்க்கும்போது இது ரிலேட்டடா பார்ப்போம். ஸோ ஏஜஸ் கணக்கு சராசரியில கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு அணியில் உள்ள 12 வீரர்களின் சராசரி வயது 25. அணி தலைவரின் வயதையும் சேர்க்கும் பொழுது சராசரி 1 வருடம் உயர்கிறது எனில் அணி தலைவருடைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் சம் கேட்டிருக்காங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சராசரி ஈக்குவல் டு கூடுதல் பை நம்பர், எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய கவுண்டிங். சரியா, இப்போ சராசரி ஈக்குவல் டு இது என்ன வரும், கூடுதல், இது வந்து எண்ணிக்கை. ஸோ இப்போ பாருங்க, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுல வந்து பேசிக்கா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா சராசரி எப்பவுமே நம்ம இதுல வந்து சம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ சம்னு என்னது, கூடுதல் தானே. அப்போ கூடுதல் ஈக்குவல் டு ஆவரேஜையும் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா சம் வந்து கிடைக்கும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலாலாம் போட்டு சால்வ் பண்ண போறது கிடையாது. சராசரி எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த ரெண்டையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணாலே நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், கூடுதல் வந்து கிடைச்சிரும். அதை வச்சுதான் நம்ம இந்த கணக்கு ஃபுல்லா பார்க்க போகிறோம். ஸோ இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க 12 வீரர்களினுடைய சராசரி. அப்போ இது வந்து என்னது, நம்பர். ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, சராசரி வயதுன்னு கொடுத்துருக்காங்க 25. அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த சம் வந்து எத்தனை பேரோடையது, 12 பேரோடது. ஸோ 12ஐயும் 25ஐயும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். இப்போ மல்டிப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ 4 25 100. அப்போ இங்க என்ன வருது, 300 வருது. இப்போ இதுல வந்து அர்த்தம் புரிகிறது எப்படின்னா 12 பேருடைய சராசரியை நான் மல்டிப்ளை பண்ணனேன் அப்படின்னா 12 பேருடைய வயதுகளின் கூடுதல் வரும். ஸோ இப்போ 300 அப்படிங்கிறது என்னது, 12 பேருடைய வயதுகளின் கூடுதல். இப்போ என்ன அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அணி தலைவரின் வயதையும் சேர்க்கும் பொழுது. அப்போ அணி தலைவருடைய வயது அப்படின்னா ஆல்ரெடி 12 பேர் இருக்கிறாங்களா, இப்போ அவர் இன்னொரு ஆள் புதுசா சேர்க்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு நம்பர் என்னவா மாறுது, 13ஆ மாறுது. அப்ப நம்மளுக்கு அடுத்த சராசரியை பத்தி என்ன கொடுத்துருக்காங்க, சராசரி வந்து 1 வருடம் உயர்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 வருடம் உயர்கிறதுனா ஆல்ரெடி 25ஆ இருக்கிறது எத்தனையா மாறுது, 26ஆ மாறுது. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். வந்து 26ஆ ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா 13 × 2 எழுதிக்கலாம். இப்போ 13 மல்டிப்ளை பண்ணா 169, 163 2ஆல மல்டிப்ளை பண்ணா 338. ஸோ இப்போ பாருங்க, இது வந்து 12 பேருடைய வயதுகளின் கூடுதல் 300, 13 பேருடைய வயதுகளின் கூடுதல் எத்தனை கிடைச்சிருக்குது, 338. அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு, எக்ஸ்ட்ரா யார் வந்தாங்களோ அவங்களுடைய வயசு கிடைச்சிருமா. அப்போ 300ல இருந்து 338, இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு, 38. அப்போ இந்த 38 தான் யாருடைய வயது, அணி தலைவருடைய வயது. அப்போ இந்த மாதிரி சராசரி கணக்கு சால்வ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள். எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, சராசரி என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒருவேளை புதுசா ஒருத்தவங்களை சேர்க்கிறாங்க இல்லாட்டா ஒருத்தவங்களை வந்து நீக்குறாங்க அப்படின்னா சேர்க்கிறவங்களுக்கு எண்ணிக்கையும் கூடும், சராசரி வந்து கூடலாம் மாறலாம், இதனால பண்ணலாம். அதனால என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கோங்க. மறுபடியும் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா புதிய கூடுதல் கிடைக்கும். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் புதுசா யார் சேர்ந்திருக்காங்களோ அவங்களுடைய வயசா வந்து இருக்கும். சரி, இப்போ இந்த கணக்கு பாருங்க, 3 ஆண்டுகளுக்கு முன்பு 5 நபர்கள் கொண்ட ஒரு குடும்பத்தின் சராசரி வயது 17. புதிதாக ஒரு குழந்தை பிறந்த பின் குடும்பத்தின் சராசரி வயது மாறவில்லை எனில் குழந்தையின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி கணக்குல சிம்பிளா நான் சொல்லி தந்துடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
மொத்தம் வந்து 3 ஆண்டுகளுக்கு முன்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 3 years பிஃபோர் வந்து 5 பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆவரேஜ் வந்து என்ன கிடைச்சிருக்காங்க 17. எப்பவுமே இதை வந்து தற்போதைய வயதா மாத்தணும். இப்ப பிரசன்ட்ல அவங்களுடைய சராசரி வயது என்னவா இருக்கும்? பிரசன்ட்ல நான் 5 பேர்த்துக்கு மட்டும் கால்குலேட் பண்றேன். இப்ப 5 பேரா இருக்கும்போது இப்போ இதுல வந்து பாருங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி 5 பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய சராசரி வயது 17. 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்? ஒவ்வொருத்தவங்களுடைய வயசுமே 3 ஆட் பண்ணுமா? அப்ப சராசரியா நமக்கு வேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி 3ஆல தான் ஆட் ஆகிட்டே போகுது. 3 ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆவரேஜையும் 3 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆவரேஜ் தான் பார்க்கும்போது டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ இப்போ 3 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. தற்போதைய ஆவரேஜ், அதாவது 3 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள சராசரி வேணும் அப்படின்னா இங்க என்ன இயர் வேரியேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த இயரை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ பாருங்க 5ஆ இருக்குது. இவங்களுடைய சராசரியா ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அதோடைய கூடுதல் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? குழந்தை ஒரு குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் குடும்பத்தின் சராசரி வயது மாறவில்லை. இது மாறவில்லை அப்படிங்கிறது எந்த நம்பர் அப்படின்னா 17 தான். நம்ம இது நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக தான் தற்போதைய வயது கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இதை நம்ம அதுக்கப்புறம் கணக்குல எடுத்து சால்வ் பண்ணக்கூடாது. அப்ப இப்ப 6 பேரா மாறிட்டாங்க. 6 பேரா மாறினதுக்கு அப்புறமா நமக்கு என்ன மாறல? ஆவரேஜ் வந்து மாறல. அப்ப எத்தனை? 17 தான். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 102. அப்ப இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் புதுசா சேர்ந்த குழந்தையினுடைய தற்போதைய வயது. அப்ப தற்போதைய வயது எத்தனை? 2. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி சராசரி 17 அப்படின்னா 3 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது பிரசன்ட் சராசரி என்ன வரும் அப்படின்னா 3 வந்து சராசரியில ஆட் பண்ணாலே போதும். வேற எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். ஸோ அடுத்த சம் பாருங்க. ஒரு குடும்பத்தில் உள்ள தந்தை மற்றும் தாயின் சராசரி வயது 35 ஆண்டுகள். தந்தை, தாய் மற்றும் மகனின் சராசரி வயது 27 ஆண்டுகள் எனில் மகனின் வயது. அப்ப இதுவும் ரொம்ப சிம்பிளா. ஃபர்ஸ்ட் வந்து 2 பேருக்கு கொடுத்துருக்காங்களா? அப்ப 2 பேருடைய சராசரி வயது 35. அப்ப 2 மல்டிப்ளை பண்ணா 2 பேருடைய கூடுதல் வந்து கிடைக்கும். இப்ப 3ஆவதா அவங்க மகனே இது பண்றாங்க. அப்ப 3 பேருடைய சராசரி வயது எத்தனை? 27. இப்ப இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணா ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ இதோட ஆன்சரை நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது அவ்வளோதான். ஓரளவு நம்மளுக்கு வந்து ஏஜஸ் தமிழை வந்து கேட்பாங்க. ஸோ மறுபடியும் புரியல அப்படின்னா இன்னொரு தடவை போட்டு பாருங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.